ராஜவாய்க்கால் திறக்கப்படுமா? ராஜ்யம் பாதுகாக்கப்படுமா? பாரத தேசத்தில் வடக்கு நோக்கி பாயும் ஆறுகள் 2. அதில் ஒன்று குடகனாறு என்பது குறிப்பிடத்தக்கது. குடகனாற்றின் குறுக்கே ஆத்தூரில் 1955 காமராஜ் சாகர் அணை திண்டுக்கல் மாநகர மக்கள் குடிநீர் தேவைக்காகவும், வேடசந்தூரில் 1973 குடகனாறு அணை வேடசந்தூர், அரவாக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம் தொகுதி விவசாய பாசனத்திற்காகவும் கட்டப்பட்டது. இதன் நீளம் 109 கிலோமீட்டர். இந்த ஆற்றில் தாண்டிக்குடி, மங்கலங்கொம்பு, ஆடலூர், பன்றிமலை, பாச்சலூர் பகுதியில் உற்பத்தியாகி குடகனாற்றில் இணையும் மாங்கரை ஆறு மற்றும் சிறுமலை தொடர்ச்சியின் வடபகுதியில் அஞ்சுகுடிப்பட்டி, அக்கரைப்பட்டி வழியாக விட்டல்நாயக்கம்பட்டி அருகே குடகனாற்றில் இணையும் கல்லாறு மற்றும் வடமதுரைக்கு கிழக்கே உள்ள மலைப்பகுதியில் புத்தூர், ஐயலூர், தென்னம்பட்டி, நல்லமனார்கோட்டை, மாரம்பாடி, ஐயம்பாளையம் வழியாக லக்ஷ்மணம்பட்டி அருகே குடகனாற்றில் இணையும் செங்குறிச்சி ஆறு உட்பட 16 சிறு குறு ஆறுகளின் தண்ணீர் குடகனாற்றில் சங்கமித்ததாக வரலாறு உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். ஆனால் இன்றோ இரு அணைகளுக்கும் தண்ணீர் வராமல் சட்டவிரோத தடுப்புச் சுவர் கட்டி தண்ணீரை திசை மாற்றம் செய்த ஆட்சியாளர்கள், மக்கள் பிரதிநிதிகள், அதிகாரிகள் பொதுமக்களை வஞ்சித்துவிட்டு நீலிக்கண்ணீர் வடிப்பது ஏனோ? காவிரியில் தண்ணீர் கேட்டு கர்நாடகாவிடம் நியாயம் கேட்கும் நீங்கள் குடகனாற்றில் தண்ணீர் கேட்க மறுப்பது ஏன் என குடகனாறு பாதுகாப்பு சங்க தலைவரும் சமூக ஆர்வலருமான ராமசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். வணக்கம், நான் குடகனாறு பாதுகாப்பு சங்க தலைவர் ராமசாமி பேசுகிறேன். நம்ம மேற்கு தொடர்ச்சியில் உருவாகக்கூடிய குடகனாறானது ஆத்தூர், திண்டுக்கல், தாடிக்கொம்பு, வேடசந்தூர், பூம்பூர், அரவக்குறிச்சி, வெள்ளோடு பகுதியை எளிமையாக்கி வெள்ளி அணை வரை செல்லக்கூடிய இந்த குடகனாறு ஒரு ஜீவநதியாக இருந்தது ஒரு காலம். தற்சமயம் இந்த மேற்கு தொடர்ச்சியிலிருந்து வரக்கூடிய தண்ணி காமராஜர் நீர் தேக்கத்தில் சேமிக்கப்பட்டு திண்டுக்கல் மாநகர மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கியது இது நாள் வரை. இப்போ மேலிருந்து வரக்கூடிய தண்ணியை நரசிங்கபுரம் என்ற இடத்த தடுப்பு சவர் கட்டி வேற பக்கம் திருப்பிட்டாங்க. அதனால இந்த காமராஜருக்கு நீர் தேக்கத்துக்கு வரக்கூடிய தண்ணி தடைப்பட்டதன் காரணமாக திண்டுக்கல் மாநகர மக்களின் குடிநீருக்கு விநியோகம் செய்ய தண்ணி இல்லாத காரணத்தால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். இந்த கடந்த ஆட்சியில் ஆண்ட ஆட்சியாளர்களும் அமைச்சர்களும் நம்ம காமராஜர் நீர் தேக்கத்துக்கு வர வேண்டிய தண்ணி எங்கே போனது என்று தேடுவதை விட்டுவிட்டு மாயனூர் கதவணையிலிருந்து தண்ணி கொண்டு வந்து தருவதாக பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றி கொண்டுள்ளார்கள். இந்த மக்கள் பிரதிநிதிகளும் கண்டுகொள்வதில்லை. ஆகவே திண்டுக்கல் மாநகர மக்களும் சரி, வேடசந்தூர், குடகனாறு பகுதி மக்களும் சரி, குடிநீருக்கும் விவசாய நிலத்துக்கும் தண்ணி இல்லாமல் அல்லாடுகிறார்கள். இந்த குடகனாறு காமராஜர் நீர்த்தேக்கத்துக்கு வரக்கூடிய தண்ணீரை மடைமாற்றம் செய்த அந்த ராஜவாய்க்காலுக்கு வல்லுநர் குழு அறிக்கையின்படி அந்த அணையை உடைத்து தண்ணியை கொண்டு வந்தால் காமராஜர் நீர்த்தேக்கம் பெருகும், குடகனாறு அணை பெருகும், பொதுமக்களும் விவசாயிகளும் பயன்பெறுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.